பொதுவெளியில வந்து இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னெல்லாம் ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு. வாட் டு சே, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். நாட்டுப்பற்றை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸை பத்தி அதே சென்டென்ஸ்ல பேசுறதே வந்து ஒரு நகை முரண். அவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டாம இருந்தாதான் அது ஆச்சரியம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்றது, மீசால மண் ஓட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும். இல்லைங்க, முதல்வர் வந்து அனைவருக்குமான முதல்வரா தமிழகத்துல மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு பேசுறதை விட பொதுவெளியில வந்து இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னெல்லாம் ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு. அவர் வந்து எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்றது, மீசால மண் ஓட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும். ஈடி மிரட்டுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. மக்களே மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில ஏதாவது ஒரு வகையில மாற்று கிடைக்காதா திமுகவுக்கு அப்படின்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியே ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அதுல 200 தொகுதியில இவங்க ஏற்கனவே எதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அடுத்த முறை அவங்க பதவி ஏத்துக்கிறதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஆமா, ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். வந்தே மாதரம் 150 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து சுதந்திர வேட்கையை ஒவ்வொரு இந்திய மனதிலும் விதைத்த வந்தே மாதரம் பாடலுக்கு இன்று 150 வயது ஆகிறது. இந்த வருடம் முழுக்க வந்தே மாதரம் என்ற அந்த குரல் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய மகளுக்கு நான் அந்த வந்தே மாதரம் பாடல்ல இருந்து தான் பேரே எடுத்து வச்சேன். அந்த அளவுக்கு அந்த பாடலை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள்னா. அதை பத்தி எல்லாருக்குமே பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. வந்தே மாதரத்தையும் சேர்த்து பயில்விக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுங்க, நாட்டுப்பற்றை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸை பத்தி அதே சென்டென்ஸ்ல பேசுறதே வந்து ஒரு நகை முரண். அவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டாம இருந்தாதான் அது ஆச்சரியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் கம்மி ஆயிருச்சு. அந்த ஒரு கடுப்புல அவங்க எல்லாமே ஒரு நாட்டின் பெருமைக்கு ஊறு விளைவிக்கிற விஷயமாவே ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜை இம்பீச் பண்ணும்போது அங்க பிரியங்கா போய் நிக்கிறாங்க. அங்க போய் நிக்கிறவங்க வந்தே மாதரம் பாடும்போது அங்க வரவே இல்லை. வாட் டு சே, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.